Hey guys, today என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஒன் டே ஃபுல்லாக 60 rupees சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 100 rupees அசால்ட்டாக பண்ணிட்டோம். 60 rupees தானே அசால்ட்டாக பண்ணிடலாம் வாங்க. எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பெரியடா டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து டீயும் பிஸ்கெட்டை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. வாங்க போகலாம். அக்கா டீ ஒன்று, டீ பிஸ்கெட். அக்கா இந்த பிஸ்கெட் தாங்கக்கா. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஒன்று. அக்கா எவ்வளோ எவ்வளோ? டீ வந்து 10 ரூபாய். டீ வந்து 10 ரூபாய், பிஸ்கெட் வந்து 5 ரூபா. 15 ரூபால நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றோம். அடிக்கிற வெயில்ல டீ குடிக்கிறதுல பெரிய விஷயம்தான். பட் ஓகே, டீ குடிச்சு நான் எப்படி மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ண போறேன்னு தெரியல. சூப்பர். A few moments later. ஹீட்லயே டீ குடிச்சிட்டு இருக்கேன். கடுப்பான விஷயம். பிளாக் பெக்கோல டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் பெக்கோல மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து டீயும் பிஸ்கெட்டும் 15 ரூபாயில வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 60 rupeesல என்ன 45 rupees இருக்கு நம்ம கிட்ட இன்னும். வாங்க நம்ம வந்து மத்தியானம் லஞ்சை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். 6.5 hours later. வந்து இப்போ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதாவது வெயிலுக்கு எதமா ஒரு கம்மங்கூழ் குடிச்சிட்டு போகலான்னு தாத்தா கடைக்கு வந்திருக்கோம். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், வாங்க போகலாம். தாத்தா கம்மங்கூழ் எத்தனை வருஷமா தாத்தா கடை வச்சிருக்கீங்க? நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். இங்கே தானா? உங்க பேரு? ஒரு ரூபாயில இருந்து வச்சிருக்கீங்களா? இதே இடத்துலதான் வச்சிருக்கீங்க. ஒரு மாசம் விட்டான், காலேஜ் கிட்ட விட்டான் ரூபாய்க்கு. அவங்க எல்லாம் குடிச்சிட்டு ஏமாத்தினாங்க. குடிச்சவங்க ஒண்ணுங்கிறது ஒண்ணு குடிச்சவங்க எல்லாம் விட்டாங்க ஒரு ரூபாய்க்கா. அப்போ அப்படியா ஒண்ணே வேணாம் போ. எதுக்கு முன்னாடி சரியாதான் இருக்கு. அந்த இடத்துல நின்று பழக்கம் பண்ணி வரவங்க 20 ரூபா தான். 30 ரூபா. ஆமா, அங்க 25 ரூபாய் 30 ரூபா. நான் 20 ரூபாய்க்கு தான் மாப்பிள்ளை வர்றவங்க அன்னாலும் நம்மளுக்கு குழப்பம் ஒன்னா போகுது. அதனால அந்த இடத்துல கிடைக்கும் எந்த கடையுமே கிடையாது. எல்லாம் ஒரு மியூசிக் தான். இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நான் தான் பழைய ஆளு. எனக்கு இருக்குது அந்த பஞ்சர கடை அங்க இருக்குது. அவர் வந்து 31 வருஷம் ஆகுது. நான் அவருக்கு முன்னாடி 2 வருஷமா இருக்கேன். 34 வருஷமா இருக்கீங்க. 1990 வந்து நான் 1990 கட்டுப்படி ஆகுதா?
அன்னாலும் ஒரு 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்கம்மா. இப்போ 20 ரூபா. நீங்களும் நாளைக்கு வருவீங்க. பேசாதவங்க 5 ரூபா கம்மி. நிறைய பேர் 10 பேர் வந்து 25 ரூபான்னா 10 பேர்ல ஒரு 3 பேர் கொடுப்பாங்க. 25 ரூபாய்னா 5 ரூபா போட்டாக்க தக்காளி ஜோஸ் கொண்டு போடுவாங்க. 20 ரூபாய்னாக்க 10 பேரும் குடிப்பாங்க. அந்த 5-6 பேர் குடிக்கிறதுல நம்ம 2 ரூபா கிடைச்சா கூட அந்த காசு இதெல்லாம் எடுத்துருப்பாங்க. அதனால குழப்பம் வரணும். கொண்டாடுறது மீதி ஆகக்கூடாது, புழுப்பு ஊற்றக்கூடாது. கடைக்கு போனாக்கா நல்லா இல்லைங்கிற வார்த்தை எடுக்கக்கூடாது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ எங்க சேனல் பத்திட்டு உங்க கடைக்கு வருவாங்க. அதாவது இந்த கடை வந்து எங்க இருக்குன்னா கொல்லாம்பட்டி போற ரூட்டுக்கு பைபாஸ்க்கு முன்னாலே இருக்கு. பைபாஸ்க்கு முன்னாடி தண்ணி பந்தல் காளியா கோயிலுக்கு பக்கத்துல கோயில் ஃபேமஸான கோயில். தண்ணி பந்தல் கோயில் மேட்ல கண்முகம் சொல்லலாம். சௌடேஸ்வரி காலேஜ் மேட்ல இருந்தாங்க. ஓகே, லஞ்ச் வந்து 45 ரூபாயில வந்து 20 ருபீஸ் வந்து கம்மங்கூழ் குடிச்சிட்டோம். மீதி என்ன வந்து நம்ம கிட்ட 25 ருபீஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து டின்னர் சாப்பிட்டுக்கலாம். ஹே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேரை வந்து ஃபைனலா முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் நம்ம வந்து காளான் சாப்பிட்டு நம்மளோட டேரை முடிச்சுக்கலாம். நம்ம கிட்ட வந்து மீதி 25 ருபீஸ் இருக்கு. அதுல வந்து காளான் தான் சாப்பிட முடியும். அதை சாப்பிட்டு நம்மளோட டேரை முடிச்சுக்கலாம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணா கடை தான் இது. காளான் சூப்பரா இருக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். ஒரு காளான் எவ்வளவுங்கண்ணா ஒரு காளான்? 30 ரூபாவா? ஆனா உங்க கடையில என்னென்ன இருக்குன்னு சொல்லிருங்க. என்னென்ன இருக்கு? மசால் பூரி, முட்டை காளான், சாதா காளான், வேல்பூரி, ரசபூரி, இந்த மாதிரி எல்லாமே. வாங்கியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சாப்பிட்றோம் நம்ம அண்ணா கடை. அதாவது வந்து 30 ரூபா, நம்ம கிட்ட 25 ரூபா தான் இருக்கு. நம்ம அண்ணா வந்து நமக்காக 25 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க, 5 ரூபா லெஸ் பண்ணி. ஏங்கண்ணா ஓகேங்களா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கடையை நம்ம வந்து ப்ரமோட் பண்றோம். சும்மா மூடு சூப்பரா இருக்கும். ஆனா காலையில ஒரு டைம் சாப்பாடு போடுவோம். காலையிலயும் வரதா? காலையில வந்து வெரைட்டி ரைஸ் தானேண்ணா? வெரைட்டி ரைஸ் காலையில மார்னிங் வந்து வெரைட்டி ரைஸ் அது வந்து டேஸ்ட் பண்ணி. எவ்வளோங்கண்ணா? எல்லா ரைஸுமே 35 ரூபா. A few moments later. அதான் நம்ம வந்து நம்மளோட டேரை வந்து முடிக்க போகிறோம். இது சாப்பிட்டு முடிச்சிட்டா நம்மளோட டேர் 60 ருபீஸ் டேர் வந்து கம்ப்ளீட்டட். வந்து 60 ருபீஸை வச்சு அந்த டேரை வந்து முடிச்சிட்டேன். டேரை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வரேன்னு சொல்லியிருந்தா நானும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்றேன்.
எனக்கு மட்டும் 2 பானிபூரி. இரு ஃபஸ்ட்டு காசு எடுத்துக்கிறேன். என்னங்க 25 ரூபாய். 25 ரூபாய் தான் இருக்கு. நீங்கள் 30 ரூபா சொன்னீங்களா, நான் 25 ரூபா. ஓகேங்க. நம்மளுக்காக அண்ணா வந்து 5 ரூபாய் லெஸ் பண்ணிக்கிட்டாரு. அதாவது அவங்க கடையை வந்து ப்ரமோட் பண்ணதுக்காக. சரி பாய்ண்ணா. இதே மாதிரியே எனக்கு டேர் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.